பண்ணி அந்த புளியோதரை இது இருக்கும்ல பருப்பு பொடி எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க எனக்கு தெரியல, எனக்கு அப்பப்போ கேட்பேன் எனக்கு கொஞ்சம் கொடுங்க அந்த மாதிரி. சோ அங்க ரைஸ் கிடைக்கும், அது வெஜ் யூஸ் டு ஈட். அதுதான் இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க we found a தமிழ் ரெஸ்டாரண்ட் far away from Seoul. ஆனா என்னாச்சுன்னா அவங்களுக்கு நாங்க ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்தோம். ஆனா கார்த்திக் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சார் எனக்கு கொரியன் ஃபுட்டு நான் சாப்பிடுறேன்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு he got used to that food, so he wanted to try new things, but it's actually a good experience. நீங்க ரொம்ப மிஸ் பண்ணது இல்ல அப்படியே ஃபுட் எல்லாம் இருந்துச்சு. ஃபுட் தாண்டி வேற ஏதாவது அபௌட் எதுவும் இல்லைங்க. ஜாலி பாருங்க, ஷூட்டிங் போயிட்டு என்ஜாய் பண்ணிருக்காரு டைரக்டர். வேலைக்கா போயிருக்கோம். ஆல்ரைட், திரும்பி வந்துட்டு சென்னைக்கு வந்து சேர்ந்தாச்சு, இங்க தான் இருக்கீங்க. இப்போ நீங்க கொரியா பத்தி ரொம்ப மிஸ் பண்ற ஒரு விஷயம் என்ன? சீ ஃபுட் சூப்னு ஒரு பவுல் ஒன்று இருக்கு. ஓகே, சீ ஃபுட் போலா. ஓகே ஃபைன். நீங்க ஆக்சுவலி நான் கொரியால இருந்து வந்த அப்புறம் அங்க இருக்கும்போது ஆல்மோஸ்ட் எண்டிங்ல எல்லாம் I had withdrawals. ஐயோ what will, because I got so used to that place and people there. அங்க இருக்கிற Korean actors and team ADs எல்லாருமே they were so like close to us and ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டோம். பீட் என்ன வந்து ஷாஃபர் பண்ண என்னை கூடயே வந்து ஒரு டிரைவர் கூடயே இருந்தாங்க, என்ன பாத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருமே we became like family and ஐயோ அவங்களை விட்டு வரணுமே அந்த மாதிரி ஒரு வந்ததுக்கு அப்புறமும் I was feeling really bad, but I'm in touch with all of them. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நான் நிறைய மிஸ் பண்ணேன். ஒருத்தர் வந்து சீ ஃபுட் சூப்